திருக்குறளும் இல்லை, தமிழகத்திற்கான எந்த திட்டங்களும் இல்லை, எதற்கான ஒரு தெளிவும் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்கு. ஒரு சின்ன ஆசை இருந்தது, தேர்தலை முன்னிட்டாவது எதையாவது செய்வாங்க. பாஜகவிற்கு தமிழக மக்கள் வாக்களிப்பது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிச்சயமாக என்றுமே நடக்காத ஒன்று. மாநிலங்களுக்கு எதிரான, மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை செய்திருக்கக்கூடிய ஒன்று. மக்களை இந்த பாஜக அரசு நிச்சயமாக ஏமாற்றி இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசவே பேசாத ஒரு பட்ஜெட்டில் ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த பட்ஜெட்டில் திருக்குறளும் இல்லை, தமிழகத்திற்கான எந்த திட்டங்களும் இல்லை. தமிழகத்திற்கான திட்டங்கள்ல யாருக்குமே எந்த சரியான திட்டங்களும் இல்லாமல் ஒரு ஏஐ பட்ஜெட்டாகவே ஒரு எந்த அடிப்படையும் இல்லாமல் விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசவே பேசாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு எதிரான, ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரை 50% நிதியை மாநிலங்களுக்கு டெவால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை இருக்கிறது. அதே தான் மாநிலங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கையை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளாமல் 41% என்று இன்றைய பட்ஜெட்டில் கூட நிதியமைச்சர் அறிவித்திருப்பது மாநிலங்களுக்கு எதிரான, மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை செய்திருக்கக்கூடிய ஒன்று. காலையிலே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி அதை பற்றி இந்த பட்ஜெட் ஏதாவது பேசுமா, கல்விக்கான நிதியை பற்றி இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒரு தெளிவு பிறக்குமா என்று கேட்டிருந்தார்கள். எதற்கான ஒரு தெளிவும் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஜல்ஜீவன் மிஷனில் நிறைய நிதி வரவேண்டி இருக்கிறது, அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது அதையும் குறைத்திருக்கிறார்கள். அப்படி மாநிலங்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தராமல் நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் ரேர் மினரல்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது. நம்முடைய அடிப்படை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாம் பார்க்க முடியும். ஏமாற்றம் அப்படின்றது நீங்க ஆரம்பிச்சு சொன்னீங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடக்க போகுது, மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் நடக்க போகுது. அந்த மாநிலங்களையாவது ஓட்டு வாங்குவதற்கு தேவையான திட்டங்கள், அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒரு சின்ன ஆசை இருந்தது, தேர்தலை முன்னிட்டாவது எதையாவது செய்வாங்க அப்படின்னு. ஒரு ஏமாற்றம் யாருக்கு? அந்த வாக்கிய வங்கி பெறுவதற்கு அவங்க திட்டம் கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க மக்களுடைய வாக்குகள் அவருக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஏமாற்றம் நீங்க சொல்றீங்களா? இல்ல மக்களை இந்த பாஜக அரசு நிச்சயமாக ஏமாற்றி இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. வாக்கு தேர்தல் என்று வரும்பொழுது நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு இதை நாங்கள் எடுத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் வளர்ச்சியைத்தான் எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். அதனால் தமிழக மக்களுக்கு இது பெரிய அநீதி, மிகப்பெரிய ஏமாற்றமாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. தமிழக மக்கள் பாஜகவை ஏமாற்றுவார்கள் இல்லைங்க, நிச்சயம் அது முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட முடிவு. அதனால பாஜகவிற்கு தமிழக மக்கள் வாக்களிப்பது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிச்சயமாக என்றுமே நடக்காத ஒன்று. பீகார் மாநிலத்துடைய தேர்தல் நடந்தப்போ பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பு, புதிய ரயில் பாதை அறிவிப்பு, புதிய காரிடார்ஸ் அறிவிப்பு அப்படின்னு நிறைய வந்தது. ஒருவேளை கூட்டணி, அது பீகார் பட்ஜெட்டாவே இருந்தது. கூட்டணி ஒருவேளை அவங்க இருக்கிறாங்கன்றதுனால அந்த அறிவிப்பு இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பட்ஜெட்ல ஒருவேளை நிறைய எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி வருமோ? எங்க வருது டபுள் இன்ஜின் சர்க்கார்? அவங்க அதுதானே சொல்றாங்க. இல்ல, அது எந்த காலத்துக்கு வருதோ அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். ஏன்னா ஒருவேளை இப்படி இருக்கலாம், என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் நம்ம வெற்றி பெற போவதில்லை, அதனால் தமிழகத்தை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களே ஒரு முடிவோடு இந்த பட்ஜெட்ல நான்
கேரளா, வெஸ்ட் பெங்கால் நாங்கள் 3 பேருமே புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். அப்போ எப்படி இந்த தேர்தலை பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் வந்து வாக்குகளை பெறுவது தொடர்பான ஒரு உறுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு இதை தானே சொல்றாங்க. அமித்ஷா சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. எந்த திட்டங்களும் இல்லை. அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. நம்பிக்கை, கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமான உரிமை. அந்த கனவில் அவர்கள் இருக்கட்டும். தேர்தல் வாக்குகளை எண்ணும் பொழுது கனவுகள் கலையும். சொன்னி கனிம வளங்களை, தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை சுரண்டுவதற்காகத்தான் இந்த இதுல வந்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க. ஏன்னா ஒடிசால இருந்து நீங்க தமிழ்நாடு வரை, கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு காரிடாரை கொண்டு வராங்க. யார் மூலமா இந்த கனிமங்களை அவர்கள் இது நிச்சயமா தனியார் நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த கனிம வளங்களை தாரை வார்த்து கொடுப்பதற்கான ஒரு திட்டம். இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வழக்கமா திருக்குறளாவது சொல்லுவாங்க. அதாங்க இந்த ஆண்டு பட்ஜெட்ல திருக்குறளும் இல்லை, திட்டங்களும் இல்லை. தமிழ்நாட்டையே நிதியமைச்சர் மறந்துட்டாங்க அப்படின்றீங்களா? நிதியமைச்சர் தமிழ்நாட்டிலே பிறந்தவர். இதுவரைக்கும் திருக்குறளை சொல்லிட்டு தான் ஒரு பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. இடையிலேயாவது பேசுவாங்க. இந்த முறை தமிழ்நாட்டுடைய பேரும் இல்லை, திருக்குறளும் சொல்லப்படல. தமிழ்நாடும் அப்படியே அவங்களே மறந்துடும், அவ்வளவுதான்.